Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணதே கிடையாது என்னோட சேனல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். என்னோட சேனல்ல டே இன் மை லைஃப் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. மேபி வாட் ஐ ஈட் இன் a day கூட பார்த்திருப்பீங்க. பட் what I eat in a week video நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணதே கிடையாது. அதுவும் லஞ்ச் வீடியோஸ் நான் அப்லோடே பண்ணதில்லை. சடனா வந்து இந்த ஐடியா தோணுச்சு ஏன் வந்து இப்படி ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லஞ்ச் ரெசிபிஸ் யோசிக்கிறதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஐம் நாட் ப்ரோ இன் குக்கிங், பட் இருந்தால் கூட நான் என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் முழுக்க நான் என்ன லஞ்ச் சாப்பிட்டேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே மண்டே வந்து பார்த்திங்கன்னா காராமணி குழம்பு. ஸோ இந்த காராமணி குழம்பு வந்து ஆக்சுவலாக நான் அன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் ஃபுல்லாக இதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் தனித்தனியாக ரெசிபீஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன் அண்ட் அம்மாவோட சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். கூட சைடில் வந்துட்டு முட்டை பொரியல், ரொம்ப நாளாக முட்டை பொரியல் சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து முட்டை பொரியல் அண்ட் காராமணி குழம்பு தான் நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டேன். முட்டை பொரியலும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பார்த்துடலாம். ஸோ மண்டேவோட லஞ்ச் மென்யூ ரைஸு, காராமணி குழம்பு அண்ட் முட்டை பொரியல். டியூஸ்டே வந்து சிக்கன் குழம்பு தான் மென்யூ, ரைஸ், சிக்கன் குழம்பு அண்ட் அதில் சைடர் வந்து ஆக்சுவலாக நேந்திரம் பழமில் நார்மலி நேந்திரம் பழம் வந்து நீங்கள் கீயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அது ரொம்ப நாளாக நேந்திரம் பழம் இருந்ததுனால அதை சும்மா வச்சுருந்தேன். பட் சிக்கன் மட்டும்தான் அன்றைக்கி மெயின் டிஷ். ஸோ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம டியூஸ்டேவோட லஞ்ச் பிளேட்டிங் பார்த்துடலாம். ஹாட் ரைஸ், சிக்கன் குழம்பு அண்ட் நான் சொன்னேன் இல்லையா நேந்திரம் பழமில் ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தேன்னு, அதுதான் அந்த ஃப்ரை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாவே சூப்பராக இருக்கும். அடுத்து வெட்னஸ்டே வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு தயிர் தாளித்தது. ஸோ இதுதான் வந்து வெட்னஸ்டேவோட மென்யூ. ஆக்சுவலாக அதில் நான் வந்து கொஞ்சமாக பருப்பு பொடி இருந்ததா, ஸோ அதனால் பருப்பு பொடி போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல். வெட்னஸ்டே வாஸ் அ சோல்ஃபுல் லஞ்ச் மென்யூ டே. ஸோ அதோட பிளேட்டிங் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சாப்பாடு, பருப்பு பொடி அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து தயிர் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஸோ தயிர் போடும்போது அது பிளேட்டிங் பண்ணல, ஸோ சாப்பிடும்போது அப்படி காமிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ தேர்ஸ்டே வந்து ஆக்சுவலி நான் ஃபாஸ்டிங். ஸோ அதனால் நான் நிறைய அன்னைக்கு தான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் செஞ்சேன். பட் ஆனால் அன்றைக்கி நான் சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு குட்டி சைடர் சிக்கன் ரெசிபி ஒன்று இருக்குது அண்ட் வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் அண்ட் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சேன். தேர்ஸ்டேவோட ரெசிபி எல்லாமே நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம்லேருந்து நம்மளுக்கு சில ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாமே வந்து சாப்பிட்ற பொருள் தான். ஸோ இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ட்ரை எனி ஆஃப் தெம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து யோகா பாரோட இந்த வீட் கிராஸ் ஜூஸ் தான். ஸோ இது வந்து இது மாதிரி ஒரு ஜூஸ் நான் இதுக்கு முன்னாடி குடித்ததில்லை. ஸோ இது வந்து நான் ஒரு நாள் தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஐ திங்க் ரெகுலராக இதை நான் சாப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே நான் குடிக்கும்போது ரொம்ப 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 ஒரு பெட்டர் டேஸ்ட் இதில் இருந்தது. இதோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இந்த ஜூஸ் அண்ட் வாட்டரோட நீங்கள் கலந்து குடிக்கணும். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். நானும் என் மாமியார் 2 பேருமே ட்ரை பண்ணோம். அவங்க குடிச்சிட்டாங்க, பட் என்னால் குடிக்க முடியல. பட் ஆனால் இதை டெஃபினட்டாக ஃபுல்லாக நான் குடிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்.
அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோட மக்கானா ப்ராடக்ட். இதில் வந்து மின்டி புதினா ஃப்ளேவரில் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல் எம்டி. வந்த அன்னைக்கே இதை நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து கபீவாவோட கேரளா வர்ஜின் கோகனட் ஆயில் அனுப்பியிருக்காங்க. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து டிப்பிக்கல் அந்த கோகனட் ஆயிலோட ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்று வரும் இல்லையா, அது இருக்குது. ஸோ இதை வச்சு ஆக்சுவலி நான் வந்து ஒரே ஒரு ரெசிபி பண்ணேன். கண்டிப்பாக நான் வந்து ஆக்சுவலாக இப்போது ஆல்ரெடி ஒரு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால இதை எடுக்கலை, அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது வந்து இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஸோ அடுத்தது வந்து யோகா பாரோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா very very good for your hair and also your skin. கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் இது பிரிக்கல, இன்னும் நான் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். நிறைய டிஐஒய்லாம் பார்க்கலாம் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அடுத்தது அந்த லாஸ்ட் ப்ராடக்ட் அவங்க நம்மளுக்கு அனுப்பியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா யோகா பாரோட மியூஸ்லி நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து சாக்கோ ஃப்ளேவர். எனக்கு வந்து யூஸ்வலி சாக்கோ ஃப்ளேவர்ஸ் சாக்லேட்ஸை விட சாக்கோ ஃப்ளேவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அண்ட் ஆல்சோ இதில் கிரான்பெரி இருக்குது, விச் இஸ் அகேன் another ஃபேவரட் இன்க்ரீடியண்ட். எனக்கு வந்து மியூஸ்லியில் கிரான்பெரி இருந்தால் நான் முன்னாடி யூஸ் பண்ண மியூஸ்லியில் கூட ஐ பிக்அப் கிரான்பெரி இருக்கிற வேரியண்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து சாக்லேட்டும் இருக்குது, சாக்கோவும் இருக்குது, அண்ட் ஆல்சோ கிரான்பெரி இருக்குது. இது ஒரே ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது அதை இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாம் தான் நம்மளுக்கு வெல்கப்லேருந்து அனுப்பி தந்திருந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ நான் பேக் டு தேர்ஸ்டேவோட மென்யூ. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சாம்பார். இந்த சாம்பார் நான் இத்தனை நாள் செஞ்சதுலேயே இன்றைக்கி தான் சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ அதோட ரெசிபி நான் கீழே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெண்டைக்காய் ரெசிபியும் சூப்பராக வந்திருந்தது. ஹரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ நோ இட்ஸ் அ வெரி டேஸ்ட்ஃபுல் ரெசிபி அப்படின்னு. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஹரி வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொரியன் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சிக்கன். அன்றைக்கி நான் சாப்பிடல அப்படிங்கிறதுனால பிளேட்டிங் பண்ணல, சாரி ஃபார் தேட். அண்ட் அதுக்கு அடுத்ததும் ஃப்ரைடே நான் குக் பண்ணலன்றதுனால அந்த டேயோடது போடாமல் 6th டே தான் நான் குக் பண்ணேன். ஸோ அந்த டேயோட ரெசிபி நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ப்ரான் கிரேவி, ரைஸ் அண்ட் தட் இஸ் ஆல். ஸோ லாஸ்ட் டேஸ் 5th டேயோட பிளேட்டிங் இப்போ நம்ம பார்க்கலாம், விச் இஸ் சாம்பார் அண்ட் ப்ரான் பொரியல் அப்பளம். ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க ஃபன்னாக என்ஜாயிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு. இதே மாதிரி வாட் ஐ ஈட் இன் அ வீக் வீடியோஸ் மாதிரி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடிஷன், லன்ச் எடிஷன், டின்னர் எடிஷன், எல்லா எடிஷனும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவை நான் யோசிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.